பகவான் எப்பொழுதெல்லாம் அவதாரங்களை செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் பிராட்டியும் உடன் வருகிறாள். அவள் பெருமானை எப்போதும் பிரிவதே கிடையாது. நிச்சயமாக அவன் தோன்றும் போதெல்லாம் தானும் தோன்றுகிறாள். பகவான் வராக அவதாரம் செய்தான், பூமி பிராட்டியை ரட்சிப்பதற்காக அந்த அவதாரம். அந்த தருணத்திலும் கூட திருமகளை திருமார்பிலே அணைத்து கொண்டுதான் பெருமான் வந்தான் என்று உறுதிபடச் சொல்லுகிறார் நம்மாழ்வார். அப்படின்னா நாம புரிந்து கொள்ள வேண்டியது, எப்போதும் பிராட்டி உடன் வருகிறாள், எப்போதும் உடன் இருக்கிறாள். அவள் ஏன் கூட கூட வர வேண்டும்? வாமனாவதாரம் செய்தார் பெருமான், பிரம்மச்சாரி வேஷத்துல தானே வந்தார். அப்ப கூட திருமார்பில இருக்கிற பிராட்டியை கிருஷ்ணாஜினத்தாலே மறைத்து கொண்டு, மான் தோலினாலே மறைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன் பிராட்டி வர வேண்டும்னால், தாயார் சொல்லுகிறாள், நான் கூட வந்தாத்தான் நீ அனுகிரகத்தையே செய்வாய், இல்லைன்னா நீ ஒரு ரெண்டும் கெட்டான போல நடந்து கொண்டு விடுவாய். என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாது, நான் கூட இருந்தாத்தான் நல்லது. வாலி வதம் நடக்கிறது இல்லையோ, வாலி மார்பிலே அம்பு தைத்தது, யார் அடிச்சான்னு பார்த்தான், அதிலே ராமநாமம் இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம், ராமன் இந்த மாதிரி மறைஞ்சிருந்தெல்லாம் அடிப்பானான்னு. கிடையாதே, நல்ல க்ஷத்ரிய குலத்திலே பிறந்தவன், ஒரு வீரனுக்குரிய அத்தனை இலக்கணங்களும் நிரம்ப பெற்றவன், எப்படி யுத்தம் பண்ண வேண்டும்ங்கிறத எல்லார காட்டிலும் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிறவன். அவன் போய் மறைஞ்சிருந்து அடிச்சிருப்பனா? இருக்காது, நான் ஏதோ தப்பா பார்த்துட்டேன் போல் இருக்கு அப்படின்னு கண்கள்ல இருந்து பெருகி வருகிற அந்த பெருகி ஓடுகிற கண்ணீரை துடைத்து கொண்டு பார்த்தான். ராமநாமம் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுது. ஓ, ராமன் தான் அடிச்சிருக்கான். அப்ப அவன் சொல்றான், பாருங்கோ, சீத்தைய பிரிஞ்ச பிற்பாடு உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு ராமா, அதனால்தான் என்ன அடிச்சிருக்கேன்னா. சீத்தை கூட இருந்திருந்தா இந்த தப்பான காரியத்தை நீ செய்திருக்க மாட்டாய்ன்னு சொல்லுகிறான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? சீத்தை உடன் இருக்கிறாள்னு சொன்னால் ராமனால யாரையும் வதம் பண்ணவே முடியாது. இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்னு பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார்.